இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் இந்த டெய்லி மன்னாக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்போதான் முதல் முறையாய் இந்த டெய்லி மன்னாவை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா தயவு செய்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லியும் உங்களுக்கு இந்த கர்த்தருடைய வசனம் வந்து சேருவதற்கு சுலபமாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அநேகர் இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை எபிரேயர் நிருபத்தில் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு 2 காரியத்தை செய்யணுமா. தேவன் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி பொறுமையாக இருக்கணுமா. பாருங்க, நிறைய பேர் பொறுமை இல்லாததுனால பல ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. பொறுமை இல்லாததுனால அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை இழந்து போவதை நான் பார்க்கிறோம். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவர், வல்லமையுடையவர். நிச்சயமாக தேவன் உங்களோடு பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார் அப்படின்னா, பொறுமையா இரு, அவசரப்பட்டு பேசாத, அவதூறான வார்த்தைகளை நெகட்டிவாக அறிக்கையிடாத, அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க, பொறுமையா இருங்க. எப்படி பொறுமையா இருக்கணுமா? சும்மா இருக்க வேண்டாம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி பொறுமையா இருங்க. நிச்சயம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார்? இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்பதாக இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் உங்களை கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினால செய்து முடிக்க போகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நீ அவசரப்பட்டு பேசாத, அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க, அவசரப்பட்டு ஓடாத, பொறுமையா இருங்க. எப்படி பொறுமையா இருக்கணுமா? தேவனுக்கு எது விருப்பமோ அதை செய்து பொறுமையா இருங்க. மற்றவர்களை நீங்க பிரியப்படுத்துவதற்காக ஓடாதீங்க. மற்றவர்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்து உங்க வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்க வேண்டாம். அல்லது உங்களுக்கு இஷ்டம் போல இருக்கிறவைகளை செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பொறுமையா இருந்து கர்த்தருக்கு சித்தமானதை செய்து பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா, இதோ வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்திற்குள்ளாக நீங்களும் நானும் சமீபமா இருக்கிறபடினால நிச்சயம் தேவன் செய்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாராம். 25 வருஷங்கள் அவர் பொறுமையாய் காத்திருந்தார், ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். யோசேப்புக்கு ஆண்டவர் உயர்த்துவேன் என்பதாக வாக்கு பண்ணியிருந்தார். சிறைச்சாலையில தேவையில்லாத நிந்தைகள் பழிகளில் ஆயினும் பொறுமையோடு யோசேப்பு இருந்ததுனால அந்த எகிப்து தேசத்திலேயே பிரைம் மினிஸ்டராக கர்த்தர் அவரை உயர்த்தினார். அதே தேவனாகிய கர்த்தர், அதே யெகோவா, அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்வதற்கு மனுஷனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிக்க போகிறார். காத்திருங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்கிற காரியத்தை உங்களை கண்கள் காணும். சோமன்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொறுமையையும் அப்பா எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்து வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அற்புதங்களை செய்யும். இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் புறப்பட்டு போகிற எல்லா காரியத்தையும் பிரயாணங்களையும் வாய்க்க பண்ணுங்க. சுகமும் பாதுகாப்பும் இயேசுவின் நாமத்தினால உண்டாயிருப்பதாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.